குட் ஈவினிங் சார். நீங்களா? எங்க இப்படி வந்தீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு. வாட் யூ மீன்? கொஞ்ச நேரம் நான் உங்களோட பேசணும். உள்ள வரலாமா? கம் இன். முந்தா நாள் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், நீங்க இல்ல. ஆனமலை பக்கத்துல பேம்பு பிளான்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. சர்வேக்காக போறேன்னு பொழுது போயிடுச்சு. அப்படியா? நேத்து சாயந்தரம் தேக்கு மர காட்டுக்குள்ள உங்களை மாதிரியே ஒருத்தர் ஓடுறத நான் பார்த்தேன். அப்படின்னு அது கூட நீங்க இல்ல போல இருக்குல்ல? நானா? நான் இல்லையே. மறுபடியும் நேத்து ராத்திரி வந்திருந்தனே. செல்லூர்வுட் பிளான்டேஷன் பார்க்கணும்னு கோத்தகிரி போயிருந்தேன். என் ஜீப் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ராத்திரி எல்லாம் அங்கேயே இருந்துட்டேன். ஓஹோ, ராத்திரி பரண் மேல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் படுத்திருந்ததை பார்த்தேன். அவங்க அசல் உங்க மாதிரியும் நம்ம புலிராஜா மனைவி நாகரத்ன மாதிரி இருந்தாங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். ஐ எம் சாரி, ஐ எம் சோ சாரி. உட்காருங்க. எனக்கு இந்த மிமிக்ரி எல்லாம் நல்லாவே செய்ய தெரியும். ஒரு தடவை செய்யட்டுமா? அவன் எதை கண்டுபிடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி சந்திக்கும் போது நீ எனக்கு சொல்லணும். உங்களை மாதிரி நல்லாவே நான் மிமிக்ரி பண்ணல. ஆஹா 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 நல்லா இருக்கா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி எப்பவும் இத பாடிக்கிட்டே இருப்பா. அது அவளோட சொந்த பாட்டு போல இருக்கு. அவளை தவிர வேற யார் பாடியும் நான் கேட்டதே இல்ல சார். பாட்டு என்ன சார், பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா. தங்க விக்கிரக மாதிரி இருப்பான்னு நினைச்சுக்கீங்களேன் நீங்க. அட நீங்க ஏன் சார் இப்படி அசந்து போயிட்டீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரியாது. ஏதோ பொய் சொல்றீங்கன்னு உங்க முகமே சொல்லுதே சார். நோ, எனக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு கூட உனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. தெரியாது. உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இந்த காட்டுல புலி சாகடிச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சுமத்திய புலி கொல்லல. புலி மாதிரி மனிதர்கள் சாகடிச்சிட்டாங்க. அந்த கும்பல் இப்ப புலிய போல தெரிஞ்சு மனுஷங்களை சாகடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இன்னும் ஏதாவது விவரம் வேணுமா? இந்த குற்றம் சம்பந்தமான ஆதாரம் இன்னும் ஏதாவது வேணுமா? சொல்லு. இப்பவாது உன் வாயால உண்மையை சொல்லு. இல்ல, நான் குற்றவாளி இல்ல. இல்ல. பின்ன யாரு? உண்மையிலே அவங்க யாரு? அது அவன் யாருன்னு எனக்கும் தெரியல. புலிங்கிற பேர்ல மனுஷங்களை சாகடிக்கிற அவனைத்தான் நானும் தேடிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவங்களை தேடணும்? நான் செஞ்ச பாவத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்காகத்தான். ஆமா, எவ்வளவோ கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் செக்ஸ். அதுக்காக என்ன வேணாலும் எது வேணாலும் நான் செய்ய துணிஞ்சிருவேன். அந்த காமவெறி என் மனசுல உண்டாக்கும் போது என் காட்டு மிராண்டி குணத்தை எவ்வளவு அடைக்கினாலும் அது விஸ்வரூபம் எடுத்து என் அறிவை அழிச்சு என்னை அடிமையாக்கி என்னை மிருகமாக்கிடும். ஐ எம் ஹெல்ப்லெஸ். அது குற்றம்னும் பாவம்னு எனக்கு தெரியும். அந்த பாவத்தை 4 பேருக்கு தெரியற மாதிரி செஞ்சா எங்க என்னோட கௌரவத்துக்கு களங்கம் வந்துடுமோன்னு பயந்து இருட்டிலையும் மறைவிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிரு, எனக்கு பாவ விமோச்சனை கூடன்னு கர்த்தரை வேண்டிக்கிட்டு இருக்கேன். செக்ஸுக்காக எந்த பாவத்தையும் செய்ய துணிஞ்ச நான் இதே ஊர்ல இருந்த 3 பேரை எனக்கு உதவி பண்ணா ட்ரெயின் அப் பண்ணேன். அவங்க உதவியோட பெண்களை வசப்படுத்தி என் வெறிய தீர்த்துக்கிட்டேன். இந்த அடர்ந்த காட்டுல அப்பப்போ புலி பயம் அதிகமாகும். அன்னைக்கு ராத்திரி புலி தெரியுதுன்னு தெரிஞ்சும் நான் துணிஞ்சேன். அபூர்வமான பறவைகளை காட்டுறேன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டியே. அவ்வளவு சீக்கிரத்துல தெரியறதுக்கு அது என்ன பணமட்டில இருக்கிற காக்காவா? இந்த பாருமா, கொஞ்சம் காட்டுக்குள்ள தள்ளி போனா தான் தெரியும். பொழுது போச்சு, வண்டியை திருப்பு. சுப்பையா, வண்டியை நிறுத்து. நீங்க தள்ளி போகணுமா? இன்னும் போகணும்.
பொண்ணு இறந்து போய் ரொம்ப நேரமாச்சு. யாரும் பயப்படாதீங்க. ஊர்ல தான் புலி பயம் மாமூலாச்சே. இந்த பொண்ணை புலி கொன்னுட்டதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அப்படியே நம்ப வச்சிடுறேன். அந்த முகமுடி யாரு? எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவனை இந்நேரம் சாகடிச்சிருப்பேன். அவன் யாருங்கிறது தெரியாமலே இருக்கே. ஹேமா காட்டுல தெரியும் போதெல்லாம் அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவளை அனுபவிக்கணும்னு நீ ட்ரை பண்ண, அப்படித்தானே? ம். அவ என்னைக்கு எங்கெங்க போறாங்கறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யாராவது உனக்கு சொல்லுவாங்களா? ஆமா, அவ தினமும் எங்க போறாங்கிறது ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தான். யார் அவன் சொல்லு. அவன் Thank you.